வன்னிமைந்தன் உதவி திட்டம் 52 உதவி வழங்கி பிறகு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு உதவி கிடைச்ச இல்லை. ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களோட உதவிகள் யாருமே எங்களுக்கு உதவி செஞ்சது கிடையாது. இப்படி ஒரு உதவி கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. வன்னிமைந்தனூடாக கஜனன் அவர்களுக்கு நாங்கள் என் தளத்தில் உள்ளவர்கள் நன்வேண்டா, அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா. வன்னிமைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே, வாரி வாரி மக்களுக்கு நாடும் உதவுதே. தேசம் எங்கள் தேசம், தேம்பி தேம்பி அழுவதோ, வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ. ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ. ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ. என்ன செய்வோம் நாங்க, ஏது செய்வோம் நாங்க, காப்பாற்ற நாங்க தான். வன்னிமைந்தன் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வன்னிமைந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று வவுனியா இத்திக்குளத்தைச் சேர்ந்த அனுஜன் என்பவருக்கான மலசலக்கூடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது. அந்த வகையில் இதற்கான நிதியை எமக்காக வன்னிமைந்தன் தளத்தினூடாக கனடாவைச் சேர்ந்த கஜன் அவர்களோட நிதி பங்களிப்பில் இன்றைக்கு நாங்கள் இந்த பயனாளிக்கான மலசலக்கூடம் கையெழுப்பு செய்யப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் பயனாளியிடம் சில கருத்துக்களை கேட்டறிவோம். வணக்கம் அக்கா. வணக்கம். வன்னிமைந்தன் தளமூடாக உங்களுக்கு இந்த மலசலக்கூடம் இன்றைக்கு கிடைச்சிருக்குது. இந்த மலசலக்கூடம் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களா? இப்படி ஒரு உதவியை நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் 5 வருஷமாக கல்யாணம் முடித்து 5 வருஷ காலமாக கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு உதவியுமே கிடைக்கல. எங்களுக்கு முன்னுக்கு பின்னுக்கு கல்யாணம் முடிச்ச நிறைய பேருக்குமே இந்த மாதிரி உதவிகள் கிடைச்சிருக்கு. வீட்டு திட்டமாக இருக்கட்டும், மலசலக்கூடமாக இருக்கட்டும் கிடைச்சிருக்கு. எங்களுக்கு இப்படி ஒரு உதவி கிடைச்சதில்ல. அப்படி இருந்தும் அப்படி ஒரு உதவி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு இடங்களாம் வெட்ட வச்சு அங்கே அத்திவார கட்டெல்லாம் வெட்டி 2 வருஷ காலமாக அந்த அத்திவார கட்டும் கிடவங்க அப்படியே மூடின வாக்கில் கிடந்துச்சு. பிறகு இந்த வன்னிமைந்தன் அப்படிங்கிற குழு மூலியமாக எங்களுக்கு இப்படி ஒரு மலசலக்கூடம் கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு உதவி கிடைச்ச இல்லை. ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களோட உதவிகள் யாருமே எங்களுக்கு உதவி செஞ்சது கிடையாது. இப்படி ஒரு உதவி கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. வன்னிமைந்தனூடாக கஜனன் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அள வேண்டாம். எங்களோட வன்னிமைந்தன் தளம் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டாக்களை இனங்கண்டு அவர்களுக்கான உதவியை நாங்கள் செய்கிறதுல பெருமை அடைகிறோம். வவுனியா மாவட்டத்தில் இவ்வாறான குடும்பங்கள் இருக்கின்றன, இருந்து கொண்டும் தான் இருக்கின்றது. இவர்களை போன்ற ஏராளமான குடும்பங்கள் இலைமறைவாக ஒருத்தருக்கும் தெரியாத இடங்களில் வவுனியா மாவட்டம் வெளி தோற்றத்தை பார்க்கல ஒரு வெளியில் விருத்தியான இடமாக காணப்படுது. ஆனால் உள் கிராமப்புறங்களில் இவர்களை போன்ற இளங்குடும்பங்கள் பலர் வாழ்வாதார நிலையிலும் சரி, குடும்ப சூழ்நிலையும் சரி, பின்தங்கிய நிலையில் நிறைய பேர் காணப்படுறாங்க. இருப்பதற்கு நிரந்தரமான வீடு இல்லாமல், இவ்வாறு மலசலக்கூடங்கள் இல்லாமல் அயல் வீடுகளில் சென்று தங்களது தேவையை பூர்த்தி செய்கிற குடும்பம் நிறைய இருக்குது. அந்த வகையில் வன்னிமைந்தன் தளம் ஊடாக இனங்காணப்பட்டு வழங்கப்படுகின்ற உதவிகள் அனைத்தும் முறையான வகையிலே சேர வேண்டிய குடும்பங்களுக்கே சென்றடைகிறது என்பதுதான் உண்மை. இது இந்த அக்காட கருத்திலிருந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அந்த வகையில் இதுகளோட மனம் கனிந்த அந்த நன்றி, அவள் கதைக்குள்ளே அவள் கண்ணீர் வர அளவுக்கு கழிச்சிட்டா அது உண்மையான வெளிப்பாடு, நன்றியின் உண்மையான வெளிப்பாடு. அந்த நன்றியை தெரிவித்த அந்த அக்காவுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எமக்காக இருந்த நிதி உதவியை வழங்கி வைத்த வன்னிமைந்தன் தளத்தினூடாக எம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கும் கஜன் அண்ணா குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்போது நீங்களும் உங்கள் குடும்பமும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை வன்னிமைந்தன் தளம் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. வன்னிமைந்தன் உதவி திட்டம் 52 உதவி வழங்கியவர் கனடாவைச் சேர்ந்த கஜன். 30/4/2025 கையெழுப்பு செய்ய வேண்டிய இந்த மலசலக்கூடம் இன்று வவுனியா இத்திக்குளத்தைச் சேர்ந்த அனுஜன் என்பவருக்காக இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது. மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ. ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ. என்ன செய்வோம் நாங்க, ஏது செய்வோம் நாங்க, காப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க.
என்ன செய்வோம் நாங்க, ஏது செய்வோம் நாங்க, காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க. கழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே, கட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே. சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான், தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான். ஓலை குடில்கள் ஒழுகுதே, பாரி